பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் பசியோட வந்து எப்படி படிக்கும்? அப்ப யோசிக்கிறாங்க, ஐயா மதிய உணவு போடலாம், ஒருவேளை சோறு போட்டா பிள்ளைய சாப்பிட்டு படிக்குங்க தெம்பான்னு. அதுக்கு பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அவ்வளவு காசு இல்லைங்கய்யா. ஐயா சொல்றாங்க, இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு. இல்லைன்னா சொல்லுங்க, நான் மடியேந்தி ஊர் ஊரா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கொண்டாரு. நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம். நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டா இந்த நாட்டை காப்பாத்திட மாட்டாங்களா? பிச்சை முகினும் கற்கை நன்று என்ற வார்த்தைக்கு இணங்க பிச்சை எடுத்தேனும் தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் தான். தெருவுக்கு தெருவு குடிப்பாகங்களை திறந்து குடிக்காத்த கூட்டத்துக்கு இடையிலே தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த